இந்த வீடியோல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் பத்தி பார்க்க போறோம். இது வந்து எடி கரண்ட்ஸோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். இப்ப நீங்க கால்வனோமீட்டர்ல பார்த்திருப்பீங்க. கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ அந்த கால்வனோமீட்டர்ல லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது இம்மீடியட்டா 0க்கு வந்துரும். அது ஏன்னா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங்னால தான். அது ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான். ஸோ அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கால்வனோமீட்டர்ல ஆர்மேச்சர் இருக்கு இல்லையா? இதுதான் ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சருக்குள்ளார சிலிண்ட்ரிக்கல் அதாவது அயான் சிலிண்டர் இருக்கும். இப்போ அத சுத்தி ரேடியல் ஷேப்ல மேக்னெட் இருக்கு. ஸோ நார்த் போல், சவுத் போல் இருக்கு. இப்போ கரண்ட் இந்த ஆர்மேச்சருக்குள்ளார ஃப்ளோ ஆகுறப்போ டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆர்மேச்சர் டிஃப்ளெக்ட் ஆகுறப்போ அயான் சிலிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். அயான் சிலிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகுறப்போ நீடிலும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா வெளியில இருக்கிற இந்த ரேடியல் மேக்னெட் என்ன பண்ணும்னா எடி கரண்ட்ஸை இன்டியூஸ் பண்ணும். எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலே அது மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ அதனால ஆர்மேச்சரும் சிலிண்டரும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால கால்வனோமீட்டர் நீடிலும் 0க்கு வந்துடும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகிற டேம்பிங் ஃபோர்ஸ். அதுக்கு காரணம் எதுன்னா எடி கரண்ட்ஸ். இப்போ கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால ஆர்மேச்சர் லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது. லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுறதுனால சிலிண்டரும் நீடிலும் லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். அகைன் உடனே வந்து நீடில் 0க்கு வந்துடும். இதுக்கு காரணம் முன்னாடி சொன்ன எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான். இந்த ப்ராசஸை தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் சொல்றோம். புக்ல டேம்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. டேம்பிங் ஃபோர்ஸ்னால தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங்கே நடக்குது. அது என்னன்னா அந்த எடி கரண்ட்ஸ் வந்து அப்போசிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த கால்வனோமீட்டர்ல டேம்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம்.